லைசன்ஸ் மிஸ் ஆயிடுச்சிங்க பிரதரோட. அது தேடி மண்டானி போகிற வழி தெரியும். ஒரு டிஎஸ் வீடு அதை எடுத்துட்டோம். சரியா உங்களுக்கு? ஓ நான் தான் எடுத்தேன். 160 என்ன? ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் நான் இதை வாங்கிடல எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ டிஆர் சுரவலுக்கு வணக்கம். நம்ம உறவுலாசமா வேற லெவலாக இருப்பேன் நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம ஊரில் தாங்க. அதான் வந்து அம்பாறையில் வந்து திருக்கோயில் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அது நம்ம ஊரில் கோப்ரோ ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன். அதை வந்து நம்ம வாங்கின கோப்ரோவை. கிட்டத்தட்ட இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பட் நம்ம பிரதர் வந்து அன்னைக்கு கோப்ரோ வீடியோ எடுக்க போயிருப்போம். அந்த இடத்துல வந்து நம்ம லைசன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சார் உன்னோட லைசன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுனா இல்லைங்க, நம்ம தம்பியோட லைசன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் இந்த வீடியோ நீங்கள் அதை தான் பார்ப்பேன். கிட்டத்தட்ட நிறைய இடங்களை சுற்றி நம்ம ஊரில் அதிலேயே கவர் பண்ணிட்டேன். பட் வீடியோ வேறு லெவலாக வந்துட்டு. பட் நம்ம கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அவ்வளோவுக்கு வந்து கொஞ்சம் செட்டிஸ் ஆகலைன்னு சொன்னால், நம்ம கேமரா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அவ்வளோவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு வந்து வீடியோ கிளியராக கொடுக்கலாம். பட் எனக்கு வந்து அவ்வளோ செட் ஆகலை. பட் வேற ஒரு கேமராவுக்கு நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அது வாங்குவேன். அது மாதிரி நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலி நிறைய ஒரு அனைத்து ரொம்ப 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 தேங்க்ஸ். புதுசாக நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலி மறக்காம சாப்பிட்ருங்க. பக்கத்தில் பெல்லை தட்டி விட்ருங்க. நம்ம போகிற உங்கள் அப்பா டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். அது மாதிரி இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. செம்ம ரிவ்யூவாக இருந்திருக்கும். பட் நம்ம ஊரில் நம்ம யூடியூப் சேனல் தொடங்குறது முடிஞ்சா இருக்கட்டும், அந்த டைமில் வந்து இந்த இடத்துல நான் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம சின்ன ஒரு சாம்சங் ஃபோன் வச்சுருப்போம். அந்த ஃபோனோட ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துருவோம். பட் அந்த டைமில் நமக்கு யூடியூப் சேனல் இருந்தால் இந்த நம்ம எங்கேயோ போயிருப்போம். பட் யூடியூப் சேனல் அந்த டைமில் இல்லை. நான் ரீசெண்டாக ஒரு வருஷமாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். பட் நம்ம பைக்கில் வந்து வீலிங்கெல்லாம் நான் நிறைய பண்ணேன், வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் நிறைய இந்த இடங்களுக்கு. இந்த இடங்கள் நான் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே நிறைய இது வீலிங் பண்ணுறதையே போட்டி வச்சிருக்கேன். பட் வீலிங் நான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக எவ்வளோ முடிஞ்சிருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வீலிங் வீடியோ நான் போடுவேன். வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நிறைய ட்ராவல் வீடியோ பண்ண இருக்குது. அது வந்து உங்கள் சப்போர்ட்டோட நம்ம ஃபேமிலி, அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ட்ராவல்ஸ் பிடிக்கும். அடிச்சு சொல்லுவோம், ட்ராவல்ஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ. அப்போ தான் நம்ம நிறைய பேருக்கு நம்ம டிஆர்எஸ் போய் சேரும். நம்ம ஃபேமிலிக்கு சேர்ந்து மறக்காம நீங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வர இருக்கு. அது மாதிரி வாங்க வீடியோ கொடுப்போம். நான் கோப்ரோவில் நிறைய வீடியோ கம்மி பண்ணிருக்கோம். பட் அந்த லைசன்ஸ் மிஸ் ஆகி எனக்கு இன்னும் கவலையாக இருக்குது. பட் ஓகே, எப்படியோ அது கிடைச்சிரும். பட் ஸோ அப்படி நம்ம ஊரில் சன்செட் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னோட முகத்தோட பார்த்தா அசிங்கமாக இருக்கு. பட் நீங்கள் வேறையா பாருங்க. வா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஐயோ செம்ம தானே, வேற மாதிரி இருக்கு பாருங்க. வியூ செம்ம. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போ. ஸோ இப்போ டைம் என்ன சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-11 மணிக்கு ஆகுதுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நம்ம கோப்ரோ வந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இதுக்கு முதல் நம்ம சேனலில். அந்த வீடியோ எடுக்க போது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோவோட லைசன்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க. பட் அந்த லைசன்ஸ் எடுக்கிறது தான் இப்போ காலையில் நான் ஒரு 10. ஸோ காலையில் ரெடியாகி பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு வந்துன்னு சொன்னால் போலீஸ் என்ட்ரி எடுக்கணும். அப்படி நிறைய கொஞ்சம் பிரச்சனை இருந்ததால் அது நான் பைக்கில் உங்களுக்கு பார்க்கும்போது சின்ன கொஞ்சம் மாதம் சத்தம் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்த ஒரு காரணத்தால் சின்ன சத்தங்கள் வரும். அதெல்லாம் நம்ம இப்போ ஓகே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், வேறு மாதிரி பண்ணிடலாம். அதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை சொன்னால் நம்ம பிரதரோட லைசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. பட் அது வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம இலங்கையில் இருந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் நமக்கு டக்குன்னு சிம் கார்டு கிடைக்காது, டெம்பரரி தான் கையில் இருக்குது. ஸோ இப்போ லைசன்ஸ் நம்பரில் இருக்கிற ஒரு காரணத்தால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துடலாம்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்களும் நம்ம டிஆர்எஸ் சரி லைசன்ஸ் மிஸ் ஆகினா முக்கியமாக ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் லைசன்ஸ் எடுக்கிறது. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா போலீஸ் போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் அந்த இடத்துல வீடியோ நமக்கு பண்ணி எல்லாம் வரது அந்த பக்கம் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஜிஎஸ்க்கு நமக்கு முக்கியமான ஒரு ஜிஎஸ்ல லெட்டர் வேணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம லைசன்ஸ் மிஸ் ஆகி நமக்கு ஜிஎஸ் நம்ம ஊருக்கு ஒரு டிஎஸ் இருப்பார். அவரோட அந்த ஸோ சின்ன வாக்கு மூலம் மாதிரி ஒரு வேணும். அதில் எப்படி நம்ம லைசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அது இது கொஞ்சம் பிரச்சனைனால சரி இப்போ அவரை வீடு தான் போய் தேடிருக்கோம். பட் நமக்கு ஊரில் புதுசாக இருக்கிற காரணத்தால் அவர் வீடு அங்கே இருக்க நம்ம தெரியாது. கொஞ்சம் அட்ரஸ் தேடி அப்படி வேணும், தேடி பார்த்து போகணும். இப்போ ரொம்ப நேரமாக நானும் தடுமாறி இருக்கேன், எங்கேன்னு தேடணும்னு சரியாக எனக்கு தெரியாது. இவ்வளோ சொந்த ஊர்லேயே நமக்கு தெரியுது நம்ம இந்த ஊர்லேயே. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டோம். இந்த ஒரு கடையில் கேட்டு விசாரித்து பார்ப்பேன் இங்கே என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நானும் தேர்வு ரொம்ப நேரம் எனக்கு கிடைக்கல. பட் இந்த கடையில் கேட்டு பார்ப்போம். இந்த ரோட்டை சொல்லி பாரு, இந்த ரோடு கடையில் கேட்போம். ஜிஎஸ்ல வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஜிஎஸ்ல வீடு முனையூர் டிஎஸ் திருக்கோவில் சக்தி பஜார் ரோட்டில் ரோடு ஒரு வழியில் சக்தி பஜார் ரோடு உண்டாயிரு. இது சக்தி பஜார் இல்லை, எங்கே இருக்குது சக்தி பஜார்?
இது பேக் தரோம் மண்டானி போடுற ரோட்டு மண்டானி போனால் அங்கே காயத்ரி கோயில் இதாலையும் போகலாம் இதாலையும் போகலாம் தான் சுற்றி போகணும் குழப்பு உழைச்சி போகக்கூடாது. நாங்கள் வந்து இப்போ மண்டான சட்டி வச்சா இருக்குது மண்டானை போகிற வழி இருக்கு மண்டானைக்கு போகிற வழியா ஓ நடுவே போனோடனே இப்படி ரோட்டில் இதில் மண்டானி போகிற வழி தெரியும். ஒரு டிஎஸ் வீடு எடுத்துக்கலாம். ஹலோ அண்ணா அந்த பாக்கரி சார் ரோட்டை சொன்னீங்க நீங்கள் பாக்கரி சார் ரோட்டை சொன்னீங்க கொஞ்சம் அட்ரஸை கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம எனக்கு கொஞ்சம் கேளுங்க. அது வேணா ஹலோ எடுத்து நான் அட்ரஸ் ஒரு காயத்துக்காம காயத்ரி கோயில் அந்த ரோட்டா வந்த அடுத்து சக்தி வித்தியாலயம் சரியா உங்களுக்கு தெரியும் தானே? அந்த காயத்ரி கோயிலில் போனப்போ காயத்ரி விஞ்சாலி இருக்கு மூளையில் இங்கிட்ட போங்க. அவர்கிட்ட வீடியோ சொன்னார் வீட்டில் அவர் அங்கே இருக்கா ஆஃபீஸில் அங்கே ஆஃபீஸுக்கார் தெரியுமா? ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா வெளியூர்னு நினச்சிக்கிட்டாங்க. ஐயோ ஸோ அட்ரஸை கேட்டால் தான் தெரியும், நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்து சொல்கிறாங்க. பட் உண்மையில் எனக்கு தெரியாது தான். பட் நம்மளை வெளியூர் நினச்சா தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கா. என்ன ஒரு கொடுமை அடே. ஸோ நம்ம ஊருக்குள்ளே கொஞ்சம் சுற்றி தருறதான கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. பட் இப்போ எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு அட்ரஸ் ஒன்று சொன்னாங்க. ஒரு ஸ்கூல் பேர் அந்த இடத்துக்கு போய்ட்டு அப்படி அந்த ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதை ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம டிஎஸ்எஃபிசி போகணும். அதை கொடுத்தா நமக்கு வேலை முடியுது. நம்ம ஊரை இந்த வீடியோவில் நீங்கள் சுற்றி பார்ப்பீங்க. எனக்கு தெரியும் பட் மறந்து ஸோ சொன்ன இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துடும். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பட் நம்ம ஊர் எவ்வளோ மாறிக்குன்னு பாருங்கள். பட் உண்மையிலே செம்ம டெவலப் ஆகிருக்கு நம்ம ஊர். இதான சக்தி ஸ்கூல் மண்ணானி போகிற ரோட்டுன்னு சொன்னாங்க. இதா கேட்டு பார்ப்போமா? வேணுங்களா இது காய்ச்சி கூட ரோடு. அது பேர் என்ன தெரியாண்ணா? ஜெகன் தானே சொன்னேன் அது பேர். வேணுங்களா என்னது இங்கே இருப்பாரு கேட்டு பார்க்க வீட்டு. நீதான் கதை அந்த சொல்லு அவர் சொல்லு. இந்த இதில் இருக்க அவனை சமுத்தி ஆஃபீஸுக்கிட்ட மண்டான ரோட்டில். மேலே இருக்குனாரா? மேலே இருக்குனாரா? 3வது வீடு தான் சொன்னாரு. ஓ நான் தான் எடுத்தேன். ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ
லைஸை மிஸ் ஆயிடுச்சிங்க பிரதரோட. அதை தேடித்தான் இவ்வளோ நேரம் தடுமா தெரியும். ஒரு வழியாக வந்து சேர்ந்துடும் தேடி. எக்ஸசைஸ்லாம் அப்படி இங்கே வச்சுட்டு அப்படியே நிற்கும் அந்த இடத்துல வர வரைக்கும் போயிருக்காரு. டைம் அப்படி சரியாக பாருங்கள். டைம் வந்து இப்போ 1 மணி கிட்டத்தட்ட. நல்ல ஒரு ப்ளஸ் ஒன்று செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் முடிஞ்சுது. இந்த வீடியோவில் எடிட் பண்ணி போடலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட வீடியோ மட்டும் இருக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு 2-3 பாட்டுக்கு மேலே. ஸோ டிஆர்எஸ் ஃபேமிலி அப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா அரைக்கரவாஸ் வேலை நம்ம முடிஞ்சு இப்போ அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஓஸ் ஆஃபீஸில் போய் சைன் ஒன்று வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் டைம்ன்ற காரணத்தால் நமக்கு எப்படியும் இந்த வேலை இன்னைக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைனை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பைக் ஒன்று கராச்சியில் போகிற வீடியோ பார்ப்பீங்க அடுத்த நேரம். ஏன்னா கராச்சியை கொஞ்சம் மோடிஃபைட் பார்ட்ஸ் இருக்கு அவங்க மாற்றுறதுக்கு. அவர்கிட்ட கேளு யார்கிட்ட சரி கேளு. அந்த அவர்கிட்ட கேளு. அந்த இது டிஎஸ்கிட்ட கொடுத்து சைன் வாங்கி எடுத்தாங்க. முன்னுக்கு எடுத்து சைன் வாங்கி எடுக்க சொன்னாங்க. இது வாங்கிடல இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன கொஞ்சம் கொடுங்க. சைன் வாங்கி எடுத்து. ஸோ அங்கே சைன் வாங்க போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் எப்படி நான் தெரியும் போகும்போது இப்படி நடக்குமான்னு சொல்லி எலெக்ஷன் டைமில் சைன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த அந்த பெரிய பெரிய கொஞ்சம் தலையெல்லாம் வந்து பிஸியாக இருக்காங்களாமா. பட் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பைக்கை கொண்டு போயிட்டு அழகாக கொண்டு கரைச்சில் கொடுத்துட்டு கொஞ்சம் பார்ட்ஸ் இருக்குது மாற்றுறதுக்கு. அந்த பார்ட்ஸுகளை மாற்றிட்டு என்ன சொன்னால் நமக்கு தெரிஞ்ச இடத்த நம்ம வளமையாக அங்கே தான் போவோம். கிட்டத்தட்ட நம்மளோட பைக் ஏதாச்சும் பிரச்சனை அப்படி இப்படி வந்துச்சுன்னா நான் அங்கே தான் கொண்டு பைக்கை விடுவேன். இந்த வந்துருங்கிறது நான் முன்னுக்கு தான் கரைச்சிருக்கு. பட் செம்ம கடையோட தான் நமக்கு கிட்டத்தட்ட எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம பைக்கில் லாங் ட்ரிப் போனால் நிறைய வேலைகள் செய்யணும், நிறைய பார்ட்ஸ் மாற்றணும் நமக்கு.